Hey guys, welcome to Eternal Engineer Solution. So previous tutorial நம்ம HTML series பத்தி பார்த்தோம். இந்த வீடியோல நம்ம என்ன tutorial பத்தி பார்க்க போறோம்னா CSS பத்தி தான் பார்க்க போறோம். So let's get started into CSS tutorial. So first of all, CSS ஓட full form என்னன்னு பார்த்தீங்கன்னா Cascading Style Sheet அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த நேம் நம்ம எதுக்கு சொல்கிறோம்னா ஸோ பேசிக்காக HTML யூஸ் பண்ணி ஒரு வெப் பேஜ் கிரியேட் பண்ணணும்னா பார்த்தீங்கன்னா ஸோ எனக்கு இந்த மாதிரி வாட் இஸ் சிஎஸ்எஸ்லேருந்து இந்த மாதிரி தான் எனக்கு அவுட்புட் வரும். லைக் லிஸ்ட் யூஸ் பண்ணி பாயிண்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம், தென் பேராகிராஃப் யூஸ் பண்ணலாம். பட் கலர் ஆர் பேக்ரவுண்ட் கலர் ஆர் ஏதாச்சும் ஸ்டைல் அடிஷ்னல் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணணும்னா நம்ம கேஸ்கேடிங் ஸ்டைலிங் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அதனால தான் சிஎஸ்எஸ் வந்து கேஸ்கேடிங் ஸ்டைலிங் ஷீட், ஒரு வெப்பேஜை வந்து ஸ்டைல் பண்ணுறோம், அதனால தான் கேஸ்கேடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதோட எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸ் எல்லாம் எங்கே ஸ்டோர் பண்ணியிருப்போம்னா சிஎஸ்எஸ் ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்போம். ஸோ இதோட டைப்ஸை பற்றி நம்ம இன்டெப்த்தாக பின்னாடி பார்ப்போம். மொத்தம் 3 டைப் ஆஃப் சிஎஸ்எஸ் இருக்குது, லைக் இன்லைன், இன்டர்னல், எக்ஸ்டர்னல் இருக்குது. ஸோ அதை தான் இங்கே சொல்கிறாங்க, எக்ஸ்டர்னல் ஸ்டைல் ஷீட்ஸை வந்து சிஎஸ்எஸ் ஃபைல்ஸில் ஸ்டோர் பண்ணியிருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதோட இன்டெப்த்தாக நம்ம பேக்கில் பார்க்கலாம், பின்னாடி வர டுட்டோரியலில் பார்க்கலாம். ஸோ இது ஒரு சின்ன எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு HTML வெப் பேஜுக்கும் சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணுற வெப் பேஜுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படிங்கிற பார்க்கலாம். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட் 1ல் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் க்ரீன் யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி அசைட் பாரில் வந்து பேக்ரவுண்ட் கலர் ப்ளூ யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ இங்கே சம் ஆஃப் த ஸ்டைல்ஸ் யூஸ் பண்ணியிருப்போம். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணி நம்ம கிரியேட் பண்ணது. ஆனால் இதே ஸ்டைல் ஷீட் 5ல் பார்த்தீங்கன்னா நோ ஸ்டைல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா எந்த ப்ராப்பர்ட்டியுமே இருக்காது. லைக் பேக்ரவுண்ட் கலர், டெக்ஸ்ட் கலர், ஃபாண்ட் கலர், ஃபாண்ட் ஸ்டைல், ஃபாண்ட் சைஸ் எதுவுமே இருக்காது. நம்ம சிம்பிளாக HTML யூஸ் பண்ணி கிரியேட் பண்ணியிருப்போம். ஸோ இந்த வெல்கம் டு மை ஹோம் பேஜுங்கிறத பி டேக்ல, போல்ட் டேக்ல யூஸ் பண்ணியிருப்போம். தென் இந்த ஸ்டைல் ஷீட் 1லேருந்து நோ ஸ்டைல் ஷீட் வரைக்கும் நம்ம லிஸ்ட் யூஸ் பண்ணியிருப்போம். லைக் HTML பார்த்துருப்போம், ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட். இது வந்து ஆர்டர்ட் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். ஓஎல் டேக் கீழே எல்ஐ ஸ்டைல் ஷீட் 1, தென் எல்ஐ டேக் க்ளோஸ் பண்ணியிருப்போம். அதே மாதிரி LI2 ஸ்டைல் ஷீட் 2 எல்ஐ டேக் க்ளோஸ் பண்ணியிருப்போம். இதில் லிஸ்ட்டில் யூஸ் பண்ணியிருப்போம். தென் திஸ் இஸ் அ டெமான்ஸ்ட்ரேஷன்லேருந்து இந்த ஃபாலோயிங் லிங்க்ஸ் வரைக்கும் பி டேக்ல யூஸ் பண்ணியிருப்போம். தென் இந்த லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஹெச்ரெஃப்குள்ள லிங்க் கொடுத்துருப்போம். ஸோ இந்த மாதிரி HTML மட்டும் யூஸ் பண்ணி கிரியேட் பண்ண வெப் பேஜ் தான் இது. ஸோ இதுலே ஸ்டைல் ஷீட் 3 பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். லைக் பேக்ரவுண்ட் கலர் இல்லை ஃபாண்ட் கலர். ஸோ இங்கே ஃபாண்ட் கலர் யூஸ் பண்ணியிருக்கோம், க்ரீன் கலர். அதே மாதிரி ஸ்டைல் ஷீட் 2லையும் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்ட் கலர் ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஃபாண்ட் கலர் ஒயிட்டு. அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் எத்தனை பிக்சல், இது ஒரு 20 பிக்சல், 30 பிக்சல், இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கோம். இதுதான் ஸ்டைல் ஷீட் 1, 2, 3, 4க்கும் நோ ஸ்டைல் ஷீட்டுக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ். ஸோ இந்த ஸ்டைல் ஷீட் 1, 2, 3, 4ல் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேஸ்கேடிங் ஸ்டைலிங் ஷீட் ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணியிருப்போம். பட் நோ ஸ்டைல் ஷீட்டில் பார்த்தீங்கன்னா ஒன்லி HTML தான் யூஸ் பண்ணியிருப்போம். ஸோ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா எந்த இதுவுமே யூஸ் பண்ணல, சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ்மே யூஸ் பண்ணல. ஸோ இது ஒரு சின்ன சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி எக்ஸாம்பிளோட ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ பேசிக்காக இது நமக்கு தெரியும், H1 P டேக் இந்த ரெண்டுக்குமே நான் கலர் தரணும். லைக் H1க்கு வந்து பேக்ரவுண்ட் கலர் ஆர் கலர், அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் தரணும். லைக் பி டேக்குள்ள இருக்கிற வேர்ட்ஸுக்கு வந்து ஃபாண்ட் ஃபேமிலி வேர்டாக நான் தரணும், ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் தரணும். ஸோ இதெல்லாமே எப்படி அப்ளை பண்ணலாம்னா சிஎஸ்எஸ்னாலே மெயினாக நம்ம ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸோ இங்கே நான் ஹைலைட் பண்ணியிருக்கிறதுல பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTML, தென் HTML, தென் ஹெட் டேக் கீழே ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணுவோம். ஸ்டைல் டேக் உள்ள தான் நம்ம எப்பயுமே சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஸ்டைல் டேக் போட்டாச்சு. தென் நம்ம எதுக்கெல்லாம் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணணும், லைக் இந்த பாடி டேக்குள்ள தான் மை ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் எக்ஸாம்பிள் H1 டேக் இருக்குது. அதே மாதிரி திஸ் இஸ் அ பேராகிராஃப் P டேக் இருக்குது. ஸோ இந்த ரெண்டு வேர்டிங் கண்டென்ட்ஸ்க்கு தான் நான் வந்து ஸ்டைல் டேக் யூஸ் பண்ணணும். ஸோ அதனால இந்த பாடி டேக் கீழே இந்த பேக்ரவுண்ட் கலர், ஸோ இந்த பாடி டேக் கீழே இருக்கிற கண்டென்ட்ஸோட பேக்ரவுண்ட் கலர் எல்லாமே எனக்கு லைட் ப்ளூவாக இருக்கணும். அதனால பேக்ரவுண்ட் கலர் லைட் ப்ளூ தந்துட்டேன். இதே எனக்கு டார்க் ப்ளூ ஆர் வெறும் ப்ளூ வேணும்னா ப்ளூ தந்துட்டேன்னா எனக்கு ப்ளூ ஆயிரும். அதே மாதிரி H1 மை ஃபர்ஸ்ட் சிஎஸ்எஸ் எக்ஸாம்பிள், இந்த கண்டென்ட்டுக்கு நான் கலர் வந்து ஒயிட் தரேன். அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் வந்து சென்டரில் இருக்குது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த டெக்ஸ்டோட கலர் ஒயிட்டாக இருக்குது, சென்டராக இருக்குது. இதே நான் லெஃப்டில் வேணும்,
டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட்டில் வேணும்னா லெஃப்ட் தந்துட்டு, இதே என்னோட கலர் ரெட்டில் வேணும்னா ரெட் தந்துட்டு ரன் பண்ணால் ஸோ எனக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ரெட் ஆயிடுச்சு, சாரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட் ஆயிடுச்சு, கலர் ரெட் ஆயிடுச்சு. அதே மாதிரி தான் சேம் பி டேக் கீழே இருக்கிற கண்டென்ட்டோட ஃபாண்ட் ஃபேமிலி வெர்டானாவில் வேணும்னா ஸோ இது அதே மாதிரி ஃபாண்ட் சைஸ் 20 பிக்சல் இருக்குது. இதே எனக்கு வெர்டானா வேணாம், சாலிட் வேணும், சாலிட் சேம் த பை வே 20 பிக்சல் வேணாம், ஒரு 40 பிக்சல் வேணும் அப்படின்னா கொடுத்துட்டு ரன் பண்ணனா ஸோ உங்களுக்கு சைஸ் மாறிடும், ஃபாண்ட் ஃபேமிலி சாலிடாக மாறிடும். ஸோ இப்படி தான் ஒரு ஜென்ரலான சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டி ஒரு கண்டென்ட்டுக்கு அப்ளை பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட் சிஎஸ்எஸோட சின்டாக்ஸை பற்றி பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா பேசிக்காக நம்ம பார்த்துருப்போம் லைக் இந்த H1னா என்ன, கலர் ரெட்டு, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட், இது எல்லாமே என்னன்னு தெரியும். பட் இதோட நேமிங்ஸ் எல்லாம் நம்ம சின்டாக்ஸ் மூலமாக பார்க்கலாம். ஸோ மெயினாக நம்ம சிஎஸ்எஸ் சின்டாக்ஸில் ரெண்டு தான் இருக்குது, செலக்டர் அண்ட் டிக்ளரேஷன். செலக்டர்னா ஸோ H1 இருக்குது, இந்த H1 அப்படிங்கிற ப்ராப்பர்ட்டியை நம்ம செலக்ட் பண்ணுறோம். ஸோ இதுக்குள்ளே தான் நம்ம இந்த கலரு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் இதெல்லாமே டிக்ளேர் பண்ணுறோம். ஸோ இந்த கலர் அப்படிங்கிறத ரெட் கலர் டிக்ளேர் பண்ணோம்னா இங்கே ரெட் கலராக மாறும். அதே மாதிரி டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட் அப்படிங்கிறது இங்கே டிக்ளேர் பண்ணோம்னா லெஃப்ட் சைடில் டிக்ளேர் ஆகும். அதைத்தான் இங்கே தந்திருக்காங்க. ஸோ H1ங்கிறது செலக்டர், நம்ம எதை செலக்ட் பண்ணணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கிறோம். ஸோ அந்த செலக்ட் பண்ணதுக்கு என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸை என்னென்ன வேல்யூ டிக்ளேர் பண்ணணுமோ அதை நம்ம டிக்ளரேஷனுக்குள்ளே தரலாம். அது எதுக்குள்ளே தரணும்னா ஒரு ஆங்குலர் பிரேசஸ், சாரி கர்லி பிரேசஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ இந்த பிரேசஸ் வந்து கர்லி பிரேசஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்குள்ளே நம்ம டிக்ளேர் பண்ணுவோம். ஸோ அதைத்தான் செலக்டர் H1, கலர் ப்ராப்பர்ட்டி அண்ட் வேல்யூ ப்ளூ, அதே மாதிரி ஃபாண்ட் சைஸும் ப்ராப்பர்ட்டின்னு சொல்லுவோம், தென் வேல்யூ 12 பிக்சல். ஸோ இதை வந்து நம்ம டிக்ளரேஷனுக்குள்ளே கொடுப்போம். ஸோ இதை தான் நம்ம ப்ரீவியஸ் எக்ஸாம்பிள்லேயே பார்த்தோம், சேம் அதே தான். ஸோ இந்த ஹெலோ வேர்ல்ட் அண்ட் பிடாக் தீஸ் பேராகிராஃப்ஸ் ஆர் ஸ்டைல் வித் சிஎஸ்எஸ் இது அப்படிங்கிற கண்டென்ட்டுக்குள்ளே நான் கலர் ரெட்டு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் தரேன். ஸோ அதனால் எனக்கு இப்படி ஆயிடுச்சு. இதுவே எனக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ரைட்டில் வேணும் அண்ட் கலர் வந்து எனக்கு எல்லோவில் வேணும் அப்படின்னா ஸோ எனக்கு எல்லோவாக மாறிடுச்சு, டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ரைட்டில் மாறிடுச்சு. பை த வே இதே லெஃப்டில் வேணும்னா நம்ம என்ன ப்ராப்பர்ட்டி தரோமோ அது தகுந்த மாதிரி அப்ளை ஆகிடும். ஸோ எனக்கு டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் லெஃப்ட்டில் தந்ததுனால எனக்கு லெஃப்ட்டில் அலைன் ஆகிடுச்சு. இதே சென்டரில் வேணும்னா ஸ்டார்டிங்கில் பார்த்த மாதிரி சென்டரில் வந்துடும். ஸோ இப்படி தான் நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை பண்ணுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு போகலாம், சிஎஸ்எஸ் செலக்டர்ஸ். ஸோ செலக்டர்ஸில் பார்த்தீங்கன்னா மொத்தமாக 4 டைப் ஆஃப் செலக்டர் இருக்குது. சிஎஸ்எஸ் எலமெண்ட் செலக்டர், ஐடி செலக்டர், தென் கிளாஸ் செலக்டர், தென் யூனிவர்சல் செலக்டர். ஸோ இந்த 4 செலக்டரை பற்றி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சிஎஸ்எஸ் எலமெண்ட் செலக்டர்னா ஸோ இந்த எலமெண்ட் எங்கே இருக்கணும், லைக் இந்த சென்டராக இருக்கணுமா, இல்லை லெஃப்டில் இருக்கணுமா, இல்லை ரைட்டில் இருக்கணுமா, அதோட கலர் ரெட்டில் இருக்கணுமா, இல்லை ப்ளூவில் இருக்கணுமா. ஸோ இதை நம்ம எலமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் பி டேக் கீழே எவ்ரி பேராகிராஃப் வில் பி அஃபெக்டட் பை த ஸ்டைல், தென் பி ஐடி ஈக்குவல் டு பேரா 1, மீ 2, தென் பி அண்ட் மீ. இந்த பி டேக்ல இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு எலமெண்ட். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம எங்கே செலக்ட் பண்ணுறோம்னா பி டேக் கீழே அலைன்மெண்ட் சென்டராக செலக்ட் பண்ணியிருக்கோம், தென் கலர் ரெட் தந்திருக்கும். ஸோ அதனால் எனக்கு எல்லாமே இப்படி வந்துடுச்சு. இதே நான் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் ஆஸ் யூஷுவல் முன்னாடி பார்த்த மாதிரி சென்டருக்கு பதிலாக லெஃப்ட்லேயோ இல்லை ரைட்லேயோ தந்தோம்னா எனக்கு லெஃப்ட்டில் அலைன்மெண்ட் ஆகும், இல்லாட்டி ரைட்டில் அலைன்மெண்ட் ஆகும். இதை தான் நம்ம சிஎஸ்எஸ் எலமெண்ட் செலக்டர் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்தது ஐடி செலக்டர். இந்த ஐடி அண்ட் கிளாஸ் இதை வந்து நம்ம HTML பார்த்துருப்போம். ஐடினா நம்ம என்ன சிம்பிள் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம்னா ஹேஷ் அப்படிங்கிற சிம்பிள் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். இதே சிஎஸ்எஸ் கிளாஸ் செலக்டர்னா டாட் இந்த காலன் சிம்பிள் யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவோம். அதே தான் இங்கே சொல்லியிருக்காங்க, பட் நம்ம சிஎஸ்எஸ் ப்ராப்பர்ட்டிஸ் மட்டும் யூஸ் பண்ணுவோம். ஸோ ஆஸ் யூஷுவல் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் கலர் ரெட்டு அந்த ஐடி வந்து நம்ம கால் பண்ணுவோம். ஐடி ஈக்குவல் டு பேரா 1 அப்படிங்கிற ஐடி கால் பண்ணிட்டோம்னா இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எனக்கு வந்து அப்ளை ஆயிரும். ஸோ சென்டர் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆயிரும், ரெட் ப்ராப்பர்ட்டி அப்ளை ஆயிரும். ஸோ இங்கே ஐடி ஈக்குவல் டு பேரா 1ங்கிறத இந்த ஹெல்லோ வேர்ல்டுக்கு மட்டும்தான் நான் கால் பண்ணியிருக்கேன். அதனால் இந்த 2 ப்ராப்பர்ட்டிஸுமே எனக்கு ஹெல்லோ வேர்ல்டுக்கு அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இந்த பி டேக்ல திஸ் பேராகிராஃப் இஸ் நாட் அஃபெக்டட் பை த ஸ்டைல் இந்த வேர்டிங்க்கு நான் ஐடி பேரா 1 வந்து கால் பண்ணல, அதனால எனக்கு இங்கே சேம் அப்படியே இருக்குது. ஸோ இப்போ நான் கால் பண்ணேன்னா
எனக்கு as usual இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் லைக் டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டரும் கலர் ரெட்டும் அப்ளை ஆயிரும். ஸோ இதை நம்ம கால் பண்ணி பார்க்கலாம். ஐடி ஈக்குவல் டு para1. ஸோ இப்போ பார்த்தீங்க ரன் பண்ணி பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆயிரும். ஸோ இந்த para1க்கு பதிலாக நான் வேறு நேமும் வச்சுக்கலாம், லைக் PA அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம மாற்றணும். ஐடி ஈக்குவல் டு PA, அதே மாதிரி ஐடி ஈக்குவல் டு PA. ஸோ இப்போ ரன் பண்ணாலும் சேம் அதே தான். நம்ம என்ன நேம் தரமோ அதுக்கு தகுந்த மாதிரி. சிம்பிள் ஐடினா ஹேஷ் சிம்பிள் இருக்கணும், கிளாஸ்னா டாட் சிம்பிள் லைக் காலன் சிம்பிள். கிளாஸை நம்ம கீழே பார்க்கலாம். அதே மாதிரி ஐடி நேம் வந்து நம்பராக இருக்கக்கூடாது. ஸோ இங்கே மென்ஷன் பண்ணீங்க பார்த்தீங்களா, இந்த para1 அந்த மாதிரி நம்பராக இருக்கக்கூடாது, ஒன்று கண்டென்ட்டாக தான் இருக்கணும். cannot start with the number 1. ஸ்டார்டிங்லேயே 1 para அப்படின்னு இருக்கக்கூடாது. para1 அப்படி இருக்கலாம், பட் 1 para ஸ்டார்டிங்லேயே நம்பராக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது ஒரு கீ பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அதே தான், சேம் அதே தான் கிளாஸும். நம்ம அங்கே பார்த்தது ஐடியில் இந்த ஹேஷ் சிம்பிள் யூஸ் பண்ணோம், அதுக்கு பதிலாக கிளாஸில் டாட் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம். சேம் அதே தான். கிளாஸ் ப்ராப்பர்ட்டிஸ் கீழே டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் கலர் ரெட் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம கால் பண்ணுறோம். அங்கே ஐடி ஈக்குவல் டு ஐடி நேம் போட்டோம், இங்கே கிளாஸ் ஈக்குவல் டு கிளாஸ் நேம் போகிறோம். ஸோ இங்கே ரெண்டு கிளாஸ்க்குமே ரெண்டு கண்டென்ட்டுக்குமே கிளாஸ் நேம் கால் பண்ணியிருக்கோம், அதனால ரெண்டுக்குமே ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகும். ஸோ இதுவே நான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு கால் பண்ணல, h1 மட்டும் போட்டு ரன் பண்ணிட்டேன்னா எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸ் அப்ளை ஆகாது. பிகாஸ் நான் h1க்கு கீழே இந்த ப்ராப்பர்ட்டி நான் கால் பண்ணலை. இதே நான் கால் பண்ணியிருந்தேன்னா, ஸோ இப்போ கால் பண்ணிட்டேன் கிளாஸ் ஈக்குவல் டு சென்டர். ஸோ இந்த சென்டருங்கிற கிளாஸுக்கு கீழே இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குது. ஸோ அதனால் கால் பண்ணனால இப்போ எனக்கு இந்த ப்ராப்பர்ட்டிஸு அப்ளை ஆகும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் ஐடிக்கும் கிளாஸுக்கு டிஃப்ரென்ஸ். ரெண்டுமே ஆல்மோஸ்ட் சேம் தான், பட் ஐடியில் வந்து ஹேஷ் சிம்பிள், கிளாஸில் டாட் சிம்பிள். தென் யூனிவர்சல் செலக்டருக்கு வந்து இந்த ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுவோம். எல்லா HTML எலமெண்ட்டுக்குமே இது அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதே தான், ஸ்டார் சிம்பிள் யூஸ் பண்ணுறோம், தென் அதை கால் பண்ணுறோம். ஸோ இங்கே இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் அப்படியே அப்ளை ஆகும். டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டர் கலர் ப்ளூ. ஸோ இந்த P டேக்ல இருக்கிற H1ல இருக்கிற ஹெலோ வேர்ல்டு, P டேக்ல இருக்கிறது, ஸோ இந்த மீ டூ அண்ட் மீ, இது எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே இங்கே நம்ம யூனிவர்சல் சிம்பிள் யூஸ் பண்ணனால இந்த ரெண்டு ப்ராப்பர்ட்டிஸுமே டெக்ஸ்ட் அலைன்மெண்ட் சென்டரும் கலரும் அப்ளை ஆகும். ஸோ இதுதான் யூனிவர்சல் செலக்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவ்வளோதான். அடுத்தது பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் CSS இருக்குது, லைக் இன்லைன் CSS, இன்டர்னல் CSS, எக்ஸ்டர்னல் CSS. ஸோ இந்த டாபிக்ஸை பற்றி நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் கிளியராக பார்க்கலாம், இன்டெப்த்தாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எட்டர்னல் இன்ஜினியரிங் சொல்யூஷன் சேனலை லைக் பண்ணுங்கள், தென் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தென் ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, நாங்கள் ரிப்ளை பண்ணுவோம். தேங்க்யூ.